So, இந்த வீடியோல நம்ம டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல நான் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கரம் பில்ட் பண்ண போறதாலும் சரி, இல்ல மார்க்கெட் கிராஷா இருந்தாலும் சரி, கரெக்ஷனா இருந்தாலும் சரி, என்னோட போர்ட்ஃபோலியோ நான் காப்பாற்றணும், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் காப்பாற்றணும், போட்ட கேபிட்டல் நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டே வந்து கிடையாது. ஸோ பெரிய இன்வெஸ்டரான வாரன் பஃபட் கூட இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பாலிசிஸ்ல யூஸ் பண்ணி தான் அவர் போட்ட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் காப்பாத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த டைவர்சிஃபிகேஷன்ல என்னதான் இருக்கு அப்படி இந்த ஸ்டாக்கை பிரிக்கிறதுனால என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டே டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். ஸோ நான் சொல்ல போற கான்செப்ட் நம்பி நீங்க ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அது அண்டர் யூ ரிஸ்க் தான். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனை பேர் மாதிரி நானும் ஒருத்தன் தான். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த போர்டு இல்ல, நம்ம போக போக இம்ப்ரூவ் பண்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஏர்ன் பண்றப்போ நம்மளும் ஒரு பிளாக் போர்டில் ஒயிட் போர்டு வாங்கி அதை நம்ம எழுதி நம்ம பர்ஃபெக்டா சொல்லலாம். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாக். எஸ், பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஒரு விஷயத்தை டிவைட் பண்ண தான் போறோம். அதாவது நம்ம கிட்டத்தட்ட 4-5 துண்டா பிரிக்க போறோம். ஸோ இந்த கேஸ்ல நம்ம பிரிக்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் தான். எஸ், நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் வேணா நீங்க வந்து வச்சிருக்கலாம். சரிங்களா? வந்து உங்ககிட்ட 10 ஸ்டாக் இருக்கலாம், இல்ல ஒரே ஒரு ஸ்டாக் இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட வந்து 5 ஸ்டாக் இருக்கலாம். எவ்வளவு ஸ்டாக்ஸா இருந்தாலும் இந்த டைவர்சிஃபிகேஷன் வச்சு பிரிக்கும் போது தான் இது சேஃப் ஸ்டாக்கா, இல்லைன்னா வந்து ரிஸ்க் ஹை ஸ்டாக்கா, இல்ல ரிஸ்க் லோ ஸ்டாக்கா அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு பக்காவா வந்து புரிஞ்சிடும். இப்போ நம்ம 2 இன்வெஸ்டர் எடுத்துக்கலாம். ஒரு இன்வெஸ்டரோட பேர் வந்து ஏ, இன்னொரு இன்வெஸ்டர் பேர் வந்து பி. சரிங்களா? 2 இன்வெஸ்டர் வந்து எடுத்துக்கலாம். இவரும் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்றாரு, இவரும் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்றாரு. சரிங்களா? சோ இப்போ 2 பேருக்குமே ஒரே ஒரு பட்ஜெட் தான் வந்து அலோகேட் ஆகுது. இப்போ 2 பேருக்கும் இருக்க காமன் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 10,000. 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் 2 பேருமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க. சரிங்களா? சோ இவங்க 2 பேரோட மைண்ட் செட்டும் என்னன்னா குவாலிட்டி ஆஃப் த ஸ்டாக்ல வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. ஸோ இவென்ச்சுவலி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிஃப்டி 50, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடி 50, அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் நிஃப்டி, ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் தான் வந்துட்டு சூஸ் பண்றாங்க. ஸோ முழுக்க முழுக்க ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கை தான் சூஸ் பண்ண போறாங்க. மிட் கேப்போ ஸ்மால் கேப்கோ பக்கம் போறது கிடையாது. ஸோ இப்போ ஏன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் எடுக்கணும், அது மட்டும் இல்லாம அவர் தெரிஞ்ச ஸ்டாக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைல் ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்றாரு. சரிங்களா? ஸோ ஆட்டோமொபைல் ஸ்டாக்ல இப்போ யார் தலை சிறந்த கிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதுதான் வந்து டாடா மோட்டார்ஸ். ஸோ இவர் சூஸ் பண்ற ஸ்டாக்கும் டாடா மோட்டார்ஸ் தான் வந்து சூஸ் பண்றாரு. இப்போ இவங்க 2 பேரும் ஒரே டைம்ல வந்து ஷேர் மார்க்கெட்ல வர்றதுனால இவங்க 2 பேருக்கும் நம்ம என்ட்ரி இயரை 2019 எடுத்துக்கலாம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா எல்லாரும் ஃபேஸ் பண்ண ஒரு சிச்சுவேஷன் இதுக்கப்புறம் தான் வரும். எஸ், 2019க்கு அப்புறம் தான் கொரோனா வந்துச்சு. ஸோ நான் சொன்னா உங்களுக்கு தெளிவா போயிடும் டைவர்சிஃபிகேஷன். ஸோ 2019ல வந்து இவங்க என்ட்ரி ஆறாங்க. என்ட்ரி ஆகும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனது 10,000 ரூபாய் ஸ்டாக்கை டாடா மோட்டார்ஸ் வாங்குறாரு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்துட்டு 1000 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இப்போ இவர்கிட்ட இருக்க 10,000 ரூபாய் பட்ஜெட்ல அதை டிவைட் பண்றப்போ கிட்டத்தட்ட வந்து 10 ஸ்டாக் வருது. ஸோ ஏன்ற ஒருத்தர் அவரோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே டாடா மோட்டார்ஸோட 10 ஷேர்ல வந்து போட்டாரு. இது 2019 ஆரம்ப கட்டத்தில் நடக்குது. சரிங்களா? ஏன்னா அப்போ டாடா மோட்டார்ஸோட பிரைஸ் வந்து மேலதான் இருந்துச்சு, அப்போர்ட் மார்க்கெட்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 ரூபீஸ்க்கு ட்ரேட் ஆகிருக்குன்னு நினைச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நினைச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா மொத்த காசு தூக்கி ஒரே ஷேர்ல போட்டார். ஸோ இவர் சூஸ் பண்ண செக்டார் வந்துட்டு ஆட்டோமொபைல் செக்டார். அது மட்டும் இல்லாம இவர் சூஸ் பண்ண ஸ்டாக்கோட பேர் வந்து டாடா மோட்டார்ஸ். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா பீன்றவர் என்ன பண்றாருன்னா என்கிட்ட 10,000 ரூபாய் பட்ஜெட் இருக்கு, ஆனா நான் ஒரே ஷேர்ல போட விரும்பல, நான் வந்து டைவர்சிஃபை பண்ணி போட விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டைவர்சிஃபை பண்றப்போ அவர் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு எது வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட் வே ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அவரோட பட்ஜெட்டை 4 வந்து பிரிக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா டாடா மோட்டார்ஸ் இவரு வாங்குறாரு. ஆட்டோமொபைல் செக்டார்ல டாடா மோட்டார்ஸ் வந்து வாங்குறாரு. ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் செக்டார்ல வந்துட்டு டாக்டர் ரெட்டி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. 3வது இந்த இடத்துல வந்து கோல்டு வாங்குறாரு. 4வது செக்டார்ல வந்துட்டு ஒரு பேங்க் ஸ்டாக் வாங்குறாரு. நம்ம இந்த கேஸ் வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க்னு வச்சுப்போம். இவர் என்ன பண்றாருன்னா குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான் வாங்கியிருக்காரு. அதாவது இவர் வாங்கின செக்டார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ல டாடா மோட்டார்ஸ் வாங்கியிருக்காரு, மெடிசன் செக்டார்ல வந்துட்டு டாக்டர் ரெட்டி வந்து வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் கோல்டு செக்டார்ல வந்து கோல்டு பீஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஐசிஐசிஐ வரும்போது பேங்க் செக்டார் வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட ஸ்டாக் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டைவர்சிஃபை பண்ணி போட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ இதனால என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா ஒருவேளை ஒரு ஷேர் ஒரு கட்டத்துல கவுத்து விட்டாலும் மீதி இருக்க 3 ஷேர் வந்து காப்பாத்திடும். இப்போ நான் வந்துட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன்.
இப்போ 2019 ஆரம்ப கட்டத்துல வந்துட்டு ரெண்டு பேருமே போர்ட்போலியோவும் ஒரே பட்ஜெட்ல தான் இருக்கு. ஸோ இவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜுமே 3% வச்சுப்போம். சரிங்களா? ஸோ இவர் போட்டது 10,000 rupees. ஆனா இவர் கடைக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து 3% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இவரு 10,000 போட்டிருக்கா 3% தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி பிளைண்டா பாக்குறப்போ இன்னும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ டைவர்சிபிகேஷனுக்கு இதுல வந்து வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ சினாரியோ தலைகீழ மாறுது. இப்போ 2019 இருந்து 2020 வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த டைம்ல தான் கோவிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான இஷ்யூ நடக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து 2019 ஆரம்ப கட்டம், ஒரு 3 மாசம் வச்சுக்கலாம். அது வந்து ஜான்ல இருந்து மார்ச்னு வச்சுக்கலாம். ஸோ ஜான்ல இருந்து மார்ச்ல வந்துட்டு இது வந்து நல்லா தான் இருந்திருக்கு. பட் 2020 மார்ச்சுக்கு அப்புறம் டிசம்பர், அதுக்கப்புறமும் இல்லாம 2021 2023 வரைக்குமே கொரோனா லாக்டவுனால மொத்த வேர்ல்டுமே வந்து ஷட் டவுன் ஆகுது. சரிங்களா? இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, வேர்ல்டே வந்து கிரைசிஸ்குள்ள போகுது, மொத்தமே வந்து டவுன் ஆகுது. ஸோ இப்போ அதோட ரிஃப்ளெக்ஷனா இப்போ இவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ இவர் சூஸ் பண்ண ஸ்டாக் வந்துட்டு ஆட்டோமொபைல் ஸ்டாக்கு 10 ஷேர் வச்சிருக்காரு. இப்போ வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 2019 மார்ச்சுக்கு மேல போகுது. ஓகேங்களா? அவர் போட்ட 3 மாசத்துக்கு அப்புறம் போகுது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஷேர் வந்து டவுன் ஆகுது. ஸோ இது ரீசன் என்னன்னா, ஸோ எல்லாருமே ஷட் டவுனா இருக்கிறப்போ யாருமே வந்து ஒரு ஆட்டோமொபைல் யூஸ் பண்ண போறது, ஒரு கார் வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. காரை யூஸ் பண்ண போறது இல்லைன்ற பட்சத்துல யாரும் போயிட்டு கார் வாங்க போறதும் கிடையாது. ஸோ இவென்ச்சுவலி சேல்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ இதோட வந்து மார்க்கெட் வேல்யூ கம்மியாகுது. ஸோ ஷேர் வந்து கம்மியாகுது. ஸோ 1000 ரூபாயில இருந்த ஷேர் கிட்டத்தட்ட 300 ரூபாயில இருந்து 400 ரூபாவா இறங்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு போர்ட்போலியோ 10,000 ரூபாயில இருந்து 6,000 ரூபாவா கீழே வந்து இறங்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் ஏ இன்வெஸ்டர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா இதுவே மீன்வேல் இப்போ பி இன்வெஸ்டர் பாருங்களேன், இப்போ அதே சிச்சுவேஷன் தான், அதே சினாரியோ தான், அதே பட்ஜெட் தான், அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் இருக்காரு. பட் ஸ்டில் இவர் டைவர்சிஃபை பண்ணி போட்டதுனால என்னதான் டாடா மோட்டார் ஷேர் ஒரு ஆட்டோமொபைல் செக்டரா இருந்தாலும், அது கீழே போனாலும், இங்க பக்கத்துல இருக்க டாக்டர் ரெட்டி ஸ்டாக் இருக்கு தெரியுமா? டாக்டர் ரெட்டி ஸ்டாக் வந்து மெடிக்கல் சென்டர். ஓகேங்களா? ஸோ நல்லாவே தெரியும், கோவிட் அப்போ பயங்கரமா எல்லாருமே தேடின ஒரு விஷயம் மெடிசன் தான். ஸோ அதனால இந்த ஷேரோட பிரைஸ் வந்து ஏறுது. நான் பார்த்தப்போ அப்பவே 1000 rupees இந்த ஷேர் இப்போ 2000 rupees ஏறுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கோல்டோட வேல்யூ ஏறுது. எப்பெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் தன் வேல்யூ இறக்குதோ அப்பெல்லாம் வந்து கோல்டு வந்து காம்போசிட் பண்ணும். ஸோ மீன் த டைம் கோல்டும் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. சும்மா கிடையாது, 4 to 5% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சைட்ல ஒரு மொத்த ரிட்டர்னே, அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி 3% தான், அதுவே எப்படியும் கீழே போய் 1 இல்ல 2% ப்ராஃபிட்லயோ இல்லைன்னா வந்து 3 இல்ல 4% வந்துட்டு லாஸ்ட்ல கூட இருக்க வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு கோல்டு மட்டுமே 3 to 4% வந்து இருக்கு. நீங்க எப்பவுமே டைவர்சிஃபிகேஷன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் சரி, பர்சன்டேஜ்ல நீங்க ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 20,000 ரூபாய் விற்கிறதுக்கும் 10,000 ரூபாய் வாங்கி ஒரு பொருள்ல 10,100 ரூபாய் விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ஸோ எப்பவுமே பர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த கேஸ்ல கோல்டு வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் செக்டர். ஸோ லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் நியூவான ஒரு பாலிசி வந்து உருவாகுது. அதாவது ஒர்க்கிங்ல இருந்து எல்லாருமே வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுறாங்க, வெபினாருக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ பேங்கிங் செக்டாரும் பீக்ல எகிருது. ஸோ என்னதான் இந்த ஒரு ஸ்டாக் அவர்கிட்ட இருந்தாலும், என்னதான் அவர்கிட்ட ஸ்டாக் கம்மியாவே இருந்தாலும், அவரோட லாஸ் மொத்தமே 4,000 ரூபாய் இருந்தாலும், மற்ற ஸ்டாக் எல்லாம் க்ரோ ஆயிருக்கிறதுனால ஈஸியா அவர் போர்ட்ஃபோலியோ அவர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட அமௌண்ட் அப்படியே வந்து காப்பாத்திருக்கும். ஸோ இவர் 10,000 ரூபாய் போட்டிருக்காரா, ஈஸிலி அவரோட வேல்யூ வந்து ஈஸிலி வந்துட்டு ஒரு 11,000 ரூபாயில இருந்து ஒரு 12,000 ரூபாய் வரைக்குமே இந்த மோசமான கிரைசிஸ்ல கூட ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏதாவது கணிசமான ஒரு ப்ராஃபிட்டா இருந்தாலும் ஒரு கேபிட்டலை வந்து லூஸ் பண்ணல. வாரன் பஃபெட் அடிக்கடி சொல்லுவாரு, டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில இவரோட கேபிட்டலை வந்து இவர் லூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க புத்திசாலித்தனமான இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல ப்ரோ நான் கொஞ்சம் ரிஸ்க்கை கொஞ்சம் கேல்குலேட்டா மட்டும் எடுப்பீங்க அப்படின்னா, நீங்க இந்த பக்கம் டைவர்சிஃபிகேஷனை வந்து எடுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன். சரிங்களா? இதுல வந்து இன்டெப்தா இருக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்க என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இன்டெப்தா டைவர்சிஃபிகேஷன் போட நான் வந்து ட்ரை பண்றேன். இப்போ நீங்க கேட்கலாம், ஓகே அப்போ டைவர்சிஃபிகேஷனா இவ்வளவுதானா, இது பண்ணா கண்டிப்பா ப்ராஃபிட் தானே கேட்டீங்கன்னா, அங்கதான் வந்து ஒரு டைலமா இருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ கேஸ். சரிங்களா? ஸோ நீங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க காசை மொத்தமா இங்க போட்டிருக்கீங்கல்ல, ஸோ இது டப்புன்னு பூமாச்சு அப்படின்னா இதை விட இதோட இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஜாஸ்தியா இருக்கும். டாடா மோட்டார்ஸோட ரேட் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கேல்குலேட்டிவ் வேல்யூவா இருக்கும். பட் ஸ்டில் என்னதான் நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்க முயற்சி பண்ணாலும் ஒரு கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க்ன்ற புத்திசாலித்தனமான மூவ் பண்றப்போ இதுதான் வந்து உங்களுக்கு பயங்கர ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ அதனாலதான் என்னதான் இது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டா இருந்தாலும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணவே ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க டைவர்சிஃபிகேஷன் கரெக்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிடும். நான் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன சொல்ற வீடியோவும் போட்டிருக்கேன், ஷேரோட கம்பேர் பண்ணி. வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து டைவர்சிஃபிகேஷன். நான் முடிஞ்ச அளவுக்கு இது சிம்பிளிஃபையா வச்சுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கே உங்களுக்கு 1 lakh பட்ஜெட் கிடைக்குது, இல்ல நீங்க ஒரு 10,000 பட்ஜெட்ல இதே மாதிரி ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் இந்த டைவர்சிஃபிகேஷன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிளானை பண்ணிக்கிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா வேற லெவல்ல நீங்க ஷைன் ஆக போறது கண்டிப்பா உறுதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ரிஸ்க்கும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் கொஞ்சம் உருப்புற சேனலா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்டு உருப்புன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? ஸோ நம்ம சேனலோட நீச் என்னன்னா கம்ப்ளீட்லி வந்து வெல்த்தாக தான் இருக்கும். மணி பத்தி பேசுவோம், ஷேர் மார்க்கெட் பேசுவோம், மணி பத்தி வர நியூஸ், ட்ரெண்டிங் டாபிக்ஸ், நல்ல கூட அதானி டாபிக்ஸ்ல வந்து பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டோட்டலா ஷேர் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுற ஒரு சேனலா இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட பேர் வந்து பிரதீஷ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோ போடும்போது டக்குன்னு வந்து பாருங்க, சரிங்களா? நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இமிடியேட் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.